வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். பாருங்கள், இது வெள்ளை உளோ சிவப்பு உளோ இதை நல்லா 2 வாட்டி அலம்பணும். நல்லா அலம்பிட்டு இப்படி தண்ணியை வடிச்சிட்டா இதுவே அந்த இருக்கிற அலம்பின தண்ணியிலே இப்படி ஊறிடும். இப்போ பாருங்கள், இந்த ஊறின அவுள் எடுத்து நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது ஒரு அரை டம்ளர் போட்டாலே 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு அரை டம்ளர் போட்டேன், ஆனால் கொஞ்சமாக தான் இப்போ போடுறேன். அதாவது இது 1/4 டம்ளருக்கு வச்சுக்கோங்களேன். ஊறினா இவ்வளோ வரும். ஈஸியாக சாப்பிட்டுடலாம். இது காலி ஆகிடும். இதுக்கு வெல்லத்தை என்ன பண்ணணும், நல்லா துருவிக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான வெல்லம் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டால் போதும் இதுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சமாக ஏலக்காய். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, வயசானவாலும் சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குக் பண்ணாமல் நம்ம இயற்கையாக சாப்பிட்றோன்றதுனால, இயற்கையாக சாப்பிட்ற எல்லாத்துக்குமே உங்களுக்கு சக்தி ஜாஸ்தி. தேங்காய் மாத்திரம் கொஞ்சம் ஈக்குவலாக போட்டுக்கோங்க, அவளுக்கு ஏற்ற மாதிரியே. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. தேங்காயாக சாப்பிடும்போது அது நல்ல கொலஸ்ட்ராலு, உங்களுக்கு புண்ணு வராது, வயிற்றை சரி பண்ணும், வாயை சரி பண்ணும். அதனால் இந்த மாதிரி கலரிக்கணும். இது வயசானவா சாப்பிட்லாம். சப்போஸ் நாங்கள் சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க பசங்க. உங்களுக்கு அடுப்பை பற்ற வச்சு சமைக்கணும் அப்படின்ற அந்த இதுவே கிடையாது. இது கொஞ்ச நேரத்தில் இந்த வெல்லம் கரைஞ்சிடும். இதில் கரைஞ்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நீங்கள் இது பிரசாதமாக கூட சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த மாதிரி வெல்லம், அவல், தேங்காய் போட்டு நவராத்திரியில் பசங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துட்டு, கொஞ்சம் பேரிச்சம்பழம் சேர்த்துட்டு, லைட்டாக கொஞ்சம் தேனை ஊற்றி கொடுத்தீங்கன்னா செம்ம, உங்களை பாராட்டாமல் விடவே மாட்டாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இனிப்பு அவள் ரெடி ஆகிடுது. நீங்கள் என்ன மாதிரி இவ்வளோ பெருசாக வெல்லத்தை போடாமல் கொஞ்சம் நல்லா நசுக்கினீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கரைஞ்சிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெல்லம் போடலைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, உடனே ரெடியாக சட்டுன்னு கரைஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம அவள் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி நீங்கள் சாப்பிட்லாம். இதை நீங்கள் லைட்டாக சாப்பிட்ணுன்னா டின்னருக்கு எடுத்துக்கலாம். இதுலேயே காரம் அவள் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.